ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூனில் நடக்க போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும், இல்லை நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா ரெண்டு டைப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் மினிமம் பாஸ் எடுத்தால் போதும் அப்படின்னா எதை படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா எதை படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 8072021998 இந்த நம்பருக்கு 150 பே பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் 8 இயல் இருக்குது. இந்த 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 8 இயல் ஒவ்வொரு இயல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 ஒன்வேர்டு தான் இருக்கும். அந்த 5 ஒன்வேர்டு மொத்தம் 45 ஒன்வேர்டு, அதுபோக மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு 15 ஒன்வேர்டு சேர்த்து 60 ஒன்வேர்டு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களால் 12லேருந்து 14 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுங்களா? நீங்கள் 35 எடுத்தால் பாஸ், 12லேருந்து 14. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வினா எண் 44ல் செயல் நெடுவினா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்வேர்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சதுக்கப்புறமா 44ஆம் நம்பர் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயிறை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக இந்த ஒரு நெடுவினா. புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க 2வது நெடுவினா. அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளவுக 3வது நெடுவினா. 4வது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. இந்த 4 நெடுவினாவும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 44 ஒரு 6 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 12 18 மார்க் ஆச்சு. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்து 5ல் ஏதாவது 3 எழுத சொல்லுவாங்க. அதாவது 5 கொடுப்பாங்க, 5ல் 3 மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த 3 எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு 39ல் இருக்கக்கூடிய அணி இலக்கணம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக்கம் தருக கொஸ்டின் நம்பர் 42ல் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தருக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 40ல் இருக்கக்கூடிய பாணயம் பாராட்டல். இந்த 4 மார்க்கும் சூஸ் பண்ணணும். அணி இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக இந்த ஒன்று. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக இந்த ஒரு கேள்வி. 3வதா ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. அப்படி இல்லை அப்படின்னம்னா நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. ஓமை அணி கூட தேவையில்லை. நிரல் நிறை அணி, ஏகதேச உருவகணி, பொருள் வேற்றுமை அணி இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ண முடியும். 40ஆம் நம்பர் அட்டன் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல்லையே நீங்கள் பாணயம் பாராட்டல் 12th ஸ்டாண்டர்ட் பாணயம் பாராட்டல் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ எப்படி எழுதணும் 4 மார்க் ஈஸியாக வாங்குறதுங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் பழமொழியில் வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக கொஸ்டின் நம்பர் 41ல் கேட்பாங்க. அதாவது முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதை வச்சு அந்த பழமொழிக்கான விளக்கம் எழுதணும். அடுத்து அதை வச்சு ஒரு கதை எழுதணும். உங்களுக்கு ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா உங்கள் சொந்த நடையில் உங்களால் எழுத முடியும் அப்படின்னம்னா எப்படி ஓனாக எழுதுனீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு அந்த 4 மார்க் கொஸ்டினுக்கு 4 மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. பழமொழிக்கான விளக்கம் ஒரு வரியில் இருக்கணும். அடுத்தது வாழ்க்கை நிகழ்வில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்களுடைய நண்பருடைய பெயர், உங்களுடைய பெயரை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஒரு கதை எழுதணும். இல்லை எனக்கு தமிழாக்கம் தருக தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் நான் கொடுத்துருக்கேன் இந்த தமிழாக்கம் தருக எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லைன்னா அதற்கு நிகரான ஒரு பழமொழியை நீங்கள் எழுதணும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இல்லைன்னா என் நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப்னு கொடுத்துருக்காங்க. புதிய மொழி புதிய வாழ்க்கை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படியே இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை அதற்கான ஒரு பழமொழி வாழ்க்கை நிகழ்வு ஒரு பழமொழியை நீங்கள் எழுதினாலும் சரி உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நான் கொடுத்துருக்க இந்த தமிழாக்கம் தருக மட்டும் நீங்கள் படித்தா போதும். அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 18 30 மார்க் ஆச்சு. அடுத்ததாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 20லேருந்து 30 வரைக்கும் 22லேருந்து 30 வரைக்கும் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னம்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதாவது தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளில் ஏதாவது 2 கொடுத்துருவாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னம்னா நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா மாநிலம் அப்படிங்கிறதுல 2 சொல்லி நீ கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு மாநிலம் அப்படிங்கிறது எழுதணும். வறட்சியால் அப்படிங்கிறதுல சின்னராக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பெரிய ரகரம் போடுறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க். புரியுங்களா? இந்த மாதிரி எங்கள் ஊரில் நூலக கட்டிடம்னு கொடுத்துருக்காங்க. கட்டிடம்ங்கிறதுல டி எடுத்துகிட்டு கட்டடம்.
கட்ட, அரசுங்கிறதுல பெரியரா கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு சின்னரா. இது மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருக்கக்கூடியது புக்கில் இருக்கக்கூடியது மட்டும்தான் கேட்பாங்க. இது 4ல் 1, ஒரு 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 2வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கேள்வி. இதில் உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னம்னா, பலகைங்கிறது ஒரு கேள்வி, தாமரைங்கிறது ஒரு கேள்வி, கோவில்ங்கிறது ஒரு கேள்வி, வெங்காயம்ங்கிறது ஒரு கேள்வி. இதை என்ன செய்யணும் அப்படின்னம்னா, வீட்டின் சன்னலை பலகையால் அடைத்தோம் அப்படின்னு ஒரு தொடர், பலகை அப்படின்னு சேர்த்து வச்சு, அடுத்து பல கை 2ஐயும் பிரித்து பல கைகள் இணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில், நாங்கள் குடும்பத்துடன் நின்று கோவிலுக்கு சென்றோம், ஒரு பாயிண்ட்டு. கோ அரசன்னு பேர், இல் அரண்மனைன்னு பேர், கோ இல்லில் இருந்து ஆட்சி செய்கிறார். வெங்காயம் அப்படின்னம்னா, எங்கள் வீட்டில் அம்மா இன்று வெங்காய சாம்பார் வைத்தார். வெங்காயம்ங்கிறது சேர்த்து வச்சு ஒன்று. போரில் வெங்காயம், வெங்காயம்னு பிரித்து சொல்லும்போது கடுமையான காயம் அப்படின்னு வரும். வெங்காயம் பட்டவனின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அதுமாதிரி எங்கள் பள்ளி தலைமைங்கிறதுக்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் என் தாத்தா தலையில் மை தடவி, தலைங்கிறது தனியாக, மைங்கிறது தனியாக. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க. இது கேள்வி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகுறு நிறையும். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்தின்னு போனார், இது கேள்வி. இந்த ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையன்னு சொல்லும்போது அது வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு சென்றார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது அப்படின்னு அதை தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண, அதாவது தூய தமிழில் எழுதுனீங்க அப்படின்னம்னா இதுக்கு 2 மார்க். இது 4வது 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, கபிலன் திறமையானவன் என்று குமரன் தெரியும்னு கொடுத்துருவாங்க. இந்த குமரன் ப்ளஸ்க்கு குமரனுக்கு தெரியும். நேற்று அணையின் அணை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அணையின்னு மாற்றி எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். புரியுங்களா? இதில் ஏதாவது 2 எக்ஸாமில் கேட்பாங்க. 4வது 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கேள்வி. வாழைக்காட்டில் கோயில்கள் கூவிக்கொண்டும் அலறிக்கொண்டும்னு கொடுத்துருக்காங்க, கூவிக்கொண்டுன்னு மாத்திரம். காகங்கள் கூவிக்கொண்டுன்னு கொடுத்துருக்காங்க, கரைந்து கொண்டுன்னு மாத்திரம். முருகன் சோறு சாப்பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை சோறு உண்டுன்னு மாத்திரம். பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க, பால் பருகினான்னு மாத்திரம். இந்த பயிற்சிகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த 7 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பேலன்ஸ் நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு இதிலே 14 மார்க் ஆச்சு இல்லைங்களா, 48 மார்க் ஆச்சு இது வரைக்கும் நான் சொன்னது. பேலன்ஸ் 52 மார்க்குக்கு நீங்கள் படிக்க வேண்டியது நான் கொடுத்துருக்கேன் இந்த குருவினா சிறுவினா. அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிறதுல முதல் 8 படிச்சிங்கன்னா போதும். புரியுங்களா? 2 மார்க்கில் 8, அடுத்தது 4 மார்க்கில் முதல் 5 படிச்சிங்கன்னா போதும். 5 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டியது நீங்கள் 2 தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ண முடியும். இல்லை இம்பார்ட்டன்ட் இதுலேயும் மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செயலை பொறுத்த வரைக்கும் இயங்குழி ஞாலத்து இரளகற்றம் இந்த ஒரு கேள்வி. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்த இடம் சுட்டி பொருள் விளக்கம். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு 3வது. ஜடாயுவை தந்தையாக ஏற்றி ராமன் ஆற்றிய கடமை 4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ணுறதுக்கு சங்ககால பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தங்கு ஒரு 4 மார்க். பேரிடர் மேலாண்மை விளக்கம் 2வது 4 மார்க். பண்டை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் 3வது 4 மார்க். வேளாண் மேலாண்மை குறித்து நிவியர் பரிந்துரைப்பனவற்றை 4வது 2 மார்க். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் 5வது 2 மார்க். இல்லை நான் நெடுவினா 3மே அட்டன் பண்ணணும், ஒன்றுக்கு தானே சொல்லியிருக்கீங்க, பேலன்ஸ் 2 2 மார்க் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 45 44 செயல் நெடுவினா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 45ஆம் நம்பரில் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் 1. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக, இது 2வது 6 மார்க். 3வது பண்டைய கல்வி முறை ஆசிரியர் மாணவர்களுக்கு நடந்த கற்றல் கற்பித்தல். ஆக்சுவலாக இது 2025 பப்ளிக்கில் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த குடும்பம் என்ற சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த கட்டமைப்பு இந்த வருஷம் நீங்கள் சப்ளிமெண்ட்ரியில் எதிர்பார்க்கலாம், அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து வேயிறை என்பு கூறும் கருத்துக்கள் இந்த 1. அடுத்து லாஸ்ட்டாக துணைப்பாட கதையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னம்னா, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று 1. உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் 2. மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் 3வது 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணலாம். தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி
இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு என்கிட்ட மெட்டீரியல் கிடைக்கும். கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் மட்டும். புரியுங்களா? அடுத்தடுத்து நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.